ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நம்ம உலகத்துல நடந்திருக்குது. ஒரு இந்தியன், ஓகேவா, 40 வருஷம் மிடில் ஈஸ்ட்ல குடும்பத்துக்காக டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல வேலை பார்க்கறது, அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு திருப்பி அனுப்புறது, இங்க ஃபேமிலி வந்து பெட்டர் ஆகட்டும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர் நேத்திக்கு அவரோட குடும்பத்துல ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு. ரொம்ப நாள் கழிச்சு, பல மாசம் கழிச்சு இந்தியாவுக்கு திருப்பி வராரு. ஏர்போர்ட்ல காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஈரான்ல இருந்து வந்த ஒரு ட்ரோன் தாக்குதல்ல அவர் மேல காயங்கள் ஏற்பட்டு அவர் மேலேயே அந்த குண்டுகள் விழுந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது ஒருத்தர் தான். இந்த மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட 13 இந்தியன்ஸ் காயப்பட்டிருக்காங்க. இன்டர்நேஷனலா 63 பேர் காயப்பட்டிருக்காங்க. அண்ட் இதுவரைக்கும் இந்த போர்ல 10 இந்தியர்கள் இறந்திருக்காங்க. இவங்களுக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா இறந்து போயிருக்காங்க. நான் பர்சனல் அக்கவுண்ட் சொல்றேன். நேத்திக்கு இந்த தாக்குதல் நடக்கிற அதே நேரத்துல அந்த தாக்குதல் நடந்து ஃபியூ மினிட்ஸ்ல நான் வந்து கத்தார்ல தோஹால வந்து இறங்க போறேன். ஓகேவா? சோ நான் இந்தியாவுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கேன். என்னோட சேஞ்சிங் ஃபிளைட் வந்து தோஹால இருந்துச்சு. கரெக்டா நாங்க இறங்க போற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாரும் மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க, மதன் நாங்க எல்லாம் ஓகேவான்னு. கத்தாருக்கும் குவைத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் தான் எல்லார் மைண்ட்லயும் இறங்கி இருக்குது. இந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்றேன். கத்தார்லயுமே இதுக்கு முன்னாடி தாக்குதல் ஈரான் நடத்தினது ஒரு அச்சமும் இருக்குது. சோ ஒரு தாக்குதல், ஒரு நியூஸ் நடந்துருச்சுன்னு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேருக்கு அது தாண்டி போகக்கூடிய ஒரு நியூஸ். பட் மிடில் ஈஸ்ட்ல சொந்தக்காரங்க இருக்கிறவங்களுக்கு, தன்னோட அப்பாவோ அம்மாவோ குழந்தைங்களோ இல்ல பையனோ பொண்ணோ பேத்தியோ யாரோ ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கனாலோ இல்ல அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கனாலோ அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு இங்க இது ரொம்ப ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நாங்கள் சும்மா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போகிற மாதிரி பார்த்துட்டு இருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு பழகி போயிடுச்சு இப்போ அப்படின்லாம் சொன்னாலும் இந்த சிச்சுவேஷன் அங்கே ஒரு போர் நடந்துட்டு இருக்கிறதும் அதோட தாக்குதல்னால ஒரு இந்தியன் நேத்திக்கு உண்மையிலே இறந்து போன ஒரு விஷயமும் ஒரு பதற்றத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் 13 இந்தியர்கள் நேத்திக்கு அந்த தாக்குதலில் காயப்பட்டிருக்காங்க. மொத்தம் 63 பேர் நேத்திக்கு ஒரு நாளில் மட்டும் குவைத்தில் நார்மல் பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல, எங்கேயோ போர் சூழல் இல்லை, நார்மலாக ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃபிளைட் ஏறி அவர் வந்து வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் திரும்பி வர போறாரு. 30-40 வருஷமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வரக்கூடிய மனுஷன் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாரு. இவரோட உடல் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வர போகுது. இவர் வந்து மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜைன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவர், அகமதாபாத் கொண்டு வந்து அங்கேருந்து அவரோட உடல் வந்து இங்கே கொண்டு வர போகுது. எல்லாமே எதுக்கு? ஒரு சொந்தக்காரங்களோட கல்யாணத்தை அட்டன் பண்ணணும்னு நினைச்ச ஒருத்தர், இத்தனை வருஷம் குடும்பத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவர், குடும்பமே இவரை நம்பி தான் இருக்குது. அவரோட லைஃப் முடிஞ்சிருச்சு, அவரோட குடும்பத்தோட லைஃப் ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் அவர் அட்டன் பண்ணணும்னு நினைச்ச மேரேஜ் வந்து இமீடியட்டா நடக்குமான்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது காரணம் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்குதுன்னா வேர்ல்டு எவ்வளவு இன்டர்கனெக்டட்ங்கிற ஒரு விஷயமும் நான் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ நாள் இந்த போர் போய்கிட்டே இருக்குது, அங்க என்னதான் மதன் இருக்குது சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பீங்க. நம்ம ரீசெண்டா வந்து நிறைய லோக்கல் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எல் நீனோ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போதான் நானும் மறுபடியும் பேக் டு ஸ்டுடியோ, கரெக்டா? ஸோ ஒரு லார்ஜர் ஈகிள்ஸ் ஐ கொடுக்கணும்னால் என்ன நடந்துட்டு இருக்குது? போர் டெம்பரவரிலி ஹாஸ் பீன் ஸ்டாப்ட். ஓகேவா? ஒரு சீஸ் ஃபயர் இப்போ எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் பேருக்கு தான் அந்த சீஸ் ஃபயரா இருக்குது. சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல 2 பிளாக்கேட் இப்போ போயிட்டு இருக்குது. 2 பிளாக்கேட். யாரு? மொதல் பிளாக்கெட் ஈரான் போட்டு வச்சிருக்காங்க. ஈரான் வந்து யார் அந்த கப்பல்ல எல்லாம் நாங்க போக விட மாட்டோம் சில கப்பல்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பிளாக்கெட் போட்டிருக்காங்க. அந்த பிளாக்கெட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய எந்த கப்பல்களும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா போக விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இதுல சம்டைம்ஸ் நம்ம வந்து 2 சைடும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இந்திய கப்பல்களே சம்டைம்ஸ் நம்மளோட நாட்டு வீரர்கள் ஆக்சுவலா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் அந்த கப்பல்ல இருக்கிறப்ப கூட அவங்க மேலேயுமே வந்து சுடுதல் நடக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? அவங்க வந்து என்ஜின் ரூம்ல இருந்துகிட்டே எதுக்கு எங்களை சொல்றீங்க, நீங்க சொல்லிட்டீங்க நாங்க இந்தியாலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாலும் இல்ல திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல திருப்பி அனுப்பப்பட்டது இருக்குது. இவங்க எல்லாம் யாரு? இந்தியாவுக்கு கேஸ், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஆட்கள், இந்தியர்கள். அவங்களும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. சோ ஈரான் என்ன பண்றாங்க? எனி கண்ட்ரி தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் அமெரிக்கா அவங்களோட கப்பல்கள் அனுப்பப்படாதுங்கிறாங்க. இந்த உலகத்துல 2 பக்கம் தான் இன்னைக்கு இருக்குது. ஒன்னு அமெரிக்காவோட ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கணும். அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ நிறுத்திட்டல, இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறுத்துறேன். எனி கண்ட்ரி தட் இஸ் டூயிங் பிசினஸ் வித் ஈரானோட ஆயில வாங்கக்கூடிய எந்த ஒரு கப்பலையும் போடாம நான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியில இன்னொரு ஒரு பிளாக்கெட் அவங்க போட்டாங்க. சோ இப்போ பேசிக்கா 50% கப்பலை ஈரான் நிறுத்திட்டாங்க, மீதி 50% கப்பலை அமெரிக்கா நிறுத்திட்டாங்க. முதல் நாள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட வாட்டர்ஸ்ல, ஈரானோட பகுதியில் இருக்கக்கூடிய, ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தண்ணியில வந்து ஒரு போட்ஸ்வானா பேஸ்டு ஒரு எண்ணெய்
கப்பல். இது வந்து ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு அந்த கப்பல் அங்க போயிருக்குது, பிளாக்கேடுக்கு நடுவுல. இந்த எண்ணெயை வந்து ஈரான் கூட பிசினஸ் பண்றதுனால அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு போர் சூழல்ல இருக்காங்க. ஈரானை சுத்தி அவங்க ஒரு பிளாக்கேடு போட்டிருக்காங்க. ஒரு நாட்டை நம்ம ஜெயிக்க முடியலன்னா அந்த நாட்டுக்கு போகக்கூடிய அந்த நாட்டை வந்து வறுமைக்கு தள்ளணும், அந்த நாட்டில் ஒரு ஃபமைன் பஞ்சத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த நாடு சரணடைஞ்சிருவாங்கிறது தான் இப்போ அமெரிக்கா போட்டுட்டு இருக்கிற ஸ்கெட்ச். அமெரிக்கா டைரக்டா போருக்கு போகல, டைரக்டா போருக்கு போய் ஈரானை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஈரானோட வளத்தை குறைக்கலாம், ஈரானோட மக்களை அவங்க நாட்டுக்கே எதிராக திருப்பணும்னா அவங்க நாட்டு அரசாங்கத்தினால அவங்களுக்கு வளம் கிடையாது, அவங்களுக்கு பணம் கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடு கிடையாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க நாட்டோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். ஈரானோட முக்கியமான பிசினஸ் என்ன, ஆயில். சோ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த போஸ்வானா ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி அவங்க பிளாக்கெட் போட்டிருந்தாலும் இந்த போஸ்வானா நாட்டை சார்ந்த ஒரு ஆயில் டேங்கர் இவங்க வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்ட், இதை பத்தி நம்ம டீடைலா பேசியிருக்கோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இந்த போரை வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நான் டெய்லி வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன்னா நிறைய பேர் ரிப்பீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்றீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம நிறைய டாபிக் ரிப்பீட் பண்ண வேணாம். கார்க் ஐலாண்டுங்கிறது தான் ஈரானோட லைஃப் லைன். அவங்க அந்த எல்லா இடத்துல ஈரானோட பீச்சஸ் வந்து ரொம்ப ஷாலோவா இருக்கும், பெரிய கப்பல்கள் வர முடியாது, ஓகேவா, தர தட்டிடும். ஸோ அதனால எல்லா ஆயிலையும் அவங்க கார்குன்னு இன்னொரு ஒரு தீவு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா அவுட் சைடு இருக்கிற ஒரு தீவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து நம்ம ஊர்லயே யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஹைப்போதெட்டிக்கலி நம்ம ஊர்ல வந்து நம்ம டைரக்டா நம்ம ஊருக்கு கப்பல் வர முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்ரீலங்காவுக்கு எல்லா கப்பலையும் அனுப்பிச்சு அங்கேருந்து ஏத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கார்க் ஐலாண்டுங்கிறது வந்து ஈரானோட ஐலாண்டு தான். அது கொஞ்சம் வெளியே இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன், அது இந்தியாவோட ஸ்ரீலங்கா தனி கண்ட்ரி எல்லாருக்கும் தெரியும், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ நம்ம கமிங் பேக் டு டாபிக், இப்போ கார்க் ஐலாண்டுங்கிற இந்த தனி தீவுல வந்து ஈரானோட தீவு தான் அது. ஸோ அங்க வந்து ஈரானோட எல்லா ஆயிலையும் கொண்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல இருந்து நிறைய நாடுகளுக்கு கப்பல்கள் போயிட்டு இருக்குது. அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஐலாண்டுக்கு போகக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் பிளாக்கேட் பண்ணுவாங்க. ஸோ முந்தா நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து முந்தா நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 நாளுமே ஆக்சுவலா பண்ணிருக்காங்க, இந்த கார்க் ஐலாண்டுக்கு வரக்கூடிய போட்ஸ்வானா பிளாக்ட் ஆயில் டேங்கர் அது மேல வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த கப்பலை ஈரான் கூட பிசினஸ் பண்ண விட மாட்டோம்னு. இந்த தாக்குதல்கள் கண்டினியூஸா போயிட்டு இருக்குது. நேத்திக்கு நடந்திருக்குது, முந்தா நாள் நடந்திருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸா தாக்குதல்கள் எஸ்பெஷலி இப்போ ட்ரிகர் பண்ணது இந்த போஸ்வானாவோட பிளாக் கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து பதிலுக்கு ஈரான் வந்து தாக்கணும். இப்போ அமெரிக்கா இந்த தாக்குதலை நடுக்கடல்ல இருந்து பண்ணிருக்காங்க. மறுபடியும் அமெரிக்காவை அடிக்கணும்னா அவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதல் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பண்றது கிடையாது. ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறது, அங்கேருந்து அடிக்கிறது. ரொம்ப கெப்பாசிட்டி அமெரிக்கா கிட்ட இருக்குது. ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஏவுகணைகளோட கெப்பாசிட்டி அமெரிக்கா கிட்ட இருக்குது. அப்ப ரொம்ப தள்ளி இருந்து அடிக்கிறாங்க. ஈரான் என்ன பண்றாங்கன்னா, ஆனா அவங்க பேசஸ் வந்து கிட்ட இருக்குது. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய குவைத் பகுதியில் வந்து ஈரானோட அமெரிக்காவோட நிறைய பேசஸ் இருக்குது. அமெரிக்காவோட நிறைய சப்ளைஸ் இருக்குது. அவங்களோட குண்டுகள் அங்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட சோல்ஜர்ஸை தங்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க மோப்பம் பிடிக்கிறதுக்கு ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு பேஸா யூஸ் பண்றதா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் இடமா இருக்கட்டும், நிறைய இடம் வந்து குவைத்தில் இருக்குது. அப்போ ஈரான் பதில் அடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, குவைத் அடிக்கிறாங்க. குவைத் அடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, குவைத்தோட ஏர்போர்ட், அமெரிக்கன் பேஸ் இதெல்லாம் கிட்ட கிட்ட இருக்குது. அப்போ குவைத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸை எய்ம் பண்ண ஈரான் வந்து சம்டைம்ஸ் ஸ்பில் ஓவர் ஆகி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இருக்கிற பக்கம் வந்து தாக்குதல் நடந்துருது. நீங்க நிறைய டைம் வாசிச்சிருப்பீங்க, ஒரு ப்ரொஜெக்டைல வந்து ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு ட்ரோன் வந்து இந்த சைடு வந்துருச்சு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து பொதுமக்களை எய்ம் பண்ணி நடக்கக்கூடிய தாக்குதல் இல்ல. பட் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள். சோ அப்படி ஒரு தாக்குதல் வந்து குவைத்தோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நடந்திருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். இந்த ஒரு போருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்மள எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட 10 ரூபாய் கிட்ட அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். 7 to 10 rupees ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நமக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல மட்டுமே. எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு சின்ன பணம் இன்க்ரீஸ் ஆகுறது, எல்லாத்துலயுமே ஒரு சின்ன விலை இன்க்ரீஸ் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ண முடியும். அது சும்மா பைசால இருக்கும், இல்ல 1-2 ரூபாவா இருக்கும். நம்ம பெருசா ஃபீல் பண்ண மாட்டோம். பட் அது ஆல்ரெடி சிஸ்டம் இஸ் ரியாக்டிங். நம்ம இந்தியாலயே அது ஃபீல் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்குது, வேர்ல்டு ஃபுல்லா இது ரியாக்ட் பண்ணிருக்குது. இது ஒரு விதமா இருந்தாலும் இன்னொரு விதம் நம்மளோட இந்தியன்ஸ், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள், நம்ம கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கரெக்டா, இதே தாய்மண்ல பிறந்த அத்தனை பேர் வந்து இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. இந்தியர்கள் வந்து மிடில் ஈஸ்ட் இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா பேசுறாங்க. மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, துபாய் அப்படிங்கிறாங்க, அபுதாபிங்கிறாங்க, பஹ்ரைன்ங்கிறாங்க, குவைத்துங்கிறாங்க. எல்லாமே சொன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். பட் நம்ம எல்லாருமே மறந்து போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை கெட்டுனது அத்தனை இந்தியர்கள் இருக்காங்க. அதை இன்னைக்கு ஓட வச்சிட்டு இருக்கிறதுக்கு அத்தனை கோடி இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க. அத்தனை இந்தியர்களோட வேலைனால தான் இன்னைக்கு மிடில் ஈஸ்டே வந்து ஒரு ப்ராஸ்பரிங் ஏரியாவா இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து இந்தியன்ஸ் தான். அதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஷேக்கே பல தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரளால ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னா அவங்க முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் தான் எங்க நாட்டை வளர்க்குறாங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கப்போ அது மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஏதோ பிரச்சனை கிடையாது, நம்மளோட சொந்தங்களுக்கு தலைக்கு மேல நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. அதோட எதிரொலி என்ன, இப்போ குவைத்துல பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியர்களா இருக்காங்க. இன்னும் 63 பேர் காயப்பட்டிருக்காங்க. அதுல
அதுலயும் 15 பேர் கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் தான். இதுவரைக்கும் இந்த போர்னால இந்தியர்கள் 10 பேர் இறந்து போயிருக்காங்க. 10 பேருங்கிறது நம்மளோட ஜனத்தொகையில ரொம்ப சின்ன நம்பரா இருக்கும். 100 கோடி பேர் இருக்காங்க மதன், 10 பேர் தானே. ஆனா 10 பேர் குடும்பத்துக்கு அவங்க தானே எல்லாமே. 1 கோடி இந்தியன்ஸுக்கு அது எவ்வளவு பெரிய நம்பர். அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்தியன்ஸுக்கு 10 பேர் ஏன் இந்தியன்ஸ் இந்த போர்ல இறந்து போகணும்? நம்மளுக்கும் வாய்க்கா தகராறா, நம்மளுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு ஏதாவது வாய்க்கா தகராறா? பட் திஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் வார். இதுதாங்க நடந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த போர் அப்போ எப்போ தான் முடியுங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு ஃபர்தரா வரும். அந்த கேள்விக்கான பதில் இதுல இன்னும் வந்து ஆட் ஆகாத காஸ்ட் இருக்குது. அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். குவைத் வந்து இது நடந்த உடனே ஃபிளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுறாங்க. ஓகேவா? இமிடியேட்டா கம்ப்ளீட்டா ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்றாங்க. அப்போ அது வரைக்கும் அந்த இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் நிறைய ரீடைரக்ட் பண்ணப்பட்டு துபாய், அபுதாபின்லாம் போக ஆரம்பிச்சிருது. இது போக இண்டிகோவா இருக்கட்டும், அப்புறம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாக்டா இடங்கள் கூட சொல்றேன். குவைத் ஏர்வேஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேரை இம்பாக்ட் பண்ற மாதிரி ஃபிளைட்ஸை வந்து ஒரு நாள்ல சஸ்பெண்ட் பண்றாங்க. அது போக ஃப்ளை துபாய், எத்திஹாட், எமிரேட்ஸ், கத்தார், கல்ஃப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஏர் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஃபிளைட்ஸை கேன்சல் பண்றாங்க ஆர் இன்னும் தள்ளி போடுறாங்க. அப்போ எத்தனை ஆயிரம் பேர் இதனால பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு செகண்ட் பேசி முடிச்சிடுறோம். எனக்கு இது உண்மையிலேயே நம்ம இவ்வளவு நாள் சும்மா ஒரு இடத்துல பாக்குறோம். நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், நம்ம பேசுறோம். பட் நேத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அதை ஃபீல் பண்றப்போ தான் இது நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பதட்டத்தை உண்டாக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப நார்மலா இருக்குது. நான் பாட்டுக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறேன், டோஹால இறங்குறேன், அடுத்த கனெக்டிங் ஃபிளைட் பிடிக்கிறேன், நான் எப்பவும் போல வரேன். ஆனா சொந்தக்காரங்களுக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாரோ ஒருத்தங்க அங்க இருந்து இந்த நியூஸ் மட்டும் பார்ப்பாங்கல்ல, ஒரு குவைத்ல தாக்குதல், குவைத் ஏர்போர்ட்ல ஒரு தாக்குதல், ஒரு இந்தியன் இறந்துட்டாங்க, 63 பேர் காயப்பட்டிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வருது. அப்போ அப்படியே அடுத்து வந்து ஐயோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அங்க ஏர்போர்ட்ல இருக்காங்களே, ஐயோ அவங்க கிளம்பி வராங்களே, அந்த பதட்டம், அந்த சைக்காலஜிக்கலா எனக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே எனக்கு ரொம்ப நார்மல், எப்பவும் போல நான் பண்றேன், எதுவுமே தெரியல. ஆனா வெளியில இருந்து அந்த நியூஸை பாக்குறப்போ ஒரு பதட்டம். இதனால தான் இதை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம். சில பேர் வந்து மதன் அவங்க பாட்டுக்கு எதையோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம தாண்டி போலாம். நோ, இது தாண்டி போகிற விஷயம் கிடையாது. இட் இஸ் அஃபெக்டிங் பீப்புள் who are directly connected to us, people who are ours. நம்மளோட மக்களுக்கு பாதிப்பு இருக்குது. இதுக்கான முடிவு அப்ப எங்க தான் வரும்? ரொம்ப சிம்பிள். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சீஸ்ஃபயர், அதாவது டெம்பரவரி போர் நிறுத்தம், இது வந்து போரே கிடையாது. இது போர் நிறுத்தம் அப்பமே இவ்வளோ பிரச்சனை. இந்த போர் நிறுத்தம் வந்து இப்போதைக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இந்த போர் நிறுத்தத்தை அவங்க நிறுத்திட்டாலும், டைரக்டா சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்களும், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்பட்டிருக்குங்கிறதா யதார்த்தமான ரியாலிட்டியா இருக்குது. நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பாருங்களேன், எந்த கப்பலும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாதுன்னு இருக்கிறது வந்து கண்டிப்பா இட்ஸ் பைட்டிங் அவர் பாக்கெட்ஸ். நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கிறோம், அது சம்பந்தமா இருக்கிற கம்பெனிஸோட ஷேர்ஸ் விழுகிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த போரை டைல்யூட் பண்றதுக்கான ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கணும். பாகிஸ்தான் இவ்வளவு நாள் அந்த பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் இருக்குது, பாகிஸ்தானியன்ஸும் இந்தியா அங்க இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியலனாலும் ஐம் பிரெட்டி ஷூர் தேர் ஆர் சோ மெனி இந்தியன்ஸ் ஆல்சோ. கரெக்டா? எப்படி பார்த்தாலும் எல்லா கண்ட்ரியும் நம்ம கிட்ட தான் பாப்புலேஷன் அதிகம், நிறைய இந்தியன்ஸ் அங்க தான் இருப்பாங்க. அப்போ இத்தனை இந்தியர்கள் இருக்கிறப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் ஆக்டிவா ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த போர் நிறுத்துறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, அது நம்ம நாட்டில் இருக்க 100 கோடி மக்களோட பாக்கெட்டுக்கும் நல்லது, பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நல்லது, தக்காளி வெங்காயத்துல இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது, இதை விட முக்கியமான விஷயம், காசு கூட வரும், நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் ஆக்டிங் அபவுட் திஸ் வார் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. நிறைய பேர் யோசிக்கலாம், அதன் பேசிட்டு போயிடலாம், செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டம் தான். ஆனா நம்ம மக்களோட உயிர் அதை விட ரொம்ப முக்கியம். கரெக்டா? 10 பேர் இந்தியர்கள் இந்த போர்ல இறந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த போருக்கு என்ன சம்பந்தம்? இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் கண்ட்ரோல் இல்லைனாலும் தார்மீக பொறுப்பு நம்ம நாட்டுக்கிட்ட இருக்குது. இந்த டெம்பரவரி சீஸ்ஃபயர் எப்போ முடியும், எப்படி ரியாக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியல. பட் நடுவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான கேரண்டியை இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கணும். இப்போதைக்கு நல்லா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இமீடியட்டா இல்ல இது நடந்திருக்க கூடாது, இதுக்கு நாங்க வன்மையா கண்டிக்கிறோங்கிறத வந்து ஓப்பனா சொல்றாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பெருசா யோசிக்கல. அது போக நம்மளோட அம்பாசிடர்ஸ் வந்து அங்க போய் காயப்பட்ட 15 இந்தியன்ஸையும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் சரி. பட் இது இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? எங்க இறந்தாலும் ஒரு இந்தியன் இறந்தானா அது இந்தியன் தானே. அதை பார்த்துக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நம்ம கிட்ட வருது இல்ல. அடுத்த ஸ்டெப் அதை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் அது பண்ணுவாங்களா இல்ல அமைதியா இருந்துட்டு போயிடுவாங்களான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற எல்லா முக்கியமான விஷயத்தையும் நம்ம சேனல்ல டீடைல்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டு கெட் த பேர்ட்ஸ் ஐ வியூ, தூரத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மொத்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோவை கரெக்டா இந்த டாபிக்ல எஸ்பெஷலி உங்ககிட்ட யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டா வந்து சேர்க்கும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுக்கும் சேஃப்டி, ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த பிரேயர்ஸ். ஐ வில் see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.